தொகுதி வரைமுறையில் 39 தொகுதி 59 தொகுதியாக மாறுகிறது. ஆக 40 தொகுதிக்கு 20 தொகுதி கூடுதலாகத்தான் கிடைக்க போகிறது. ஆனா அவங்க இப்ப இருக்கிற 543ல கொடுக்க மாட்டோம், அது 850ஆக மாற்றி எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை, எம்பி எண்ணிக்கையெல்லாம் அதிகரிச்சுட்டு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல ஒரு ஓட்டு கூட வாங்காம அவங்க எந்த பில்ல வேணாலும் கொண்டு வரலாம். அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தாங்கள் நினைத்தபடி மாற்றலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அதுல 33% கொடுக்கும் சொல்லும் போது மாநில உரிமைகளை காப்பாற்றுவதும் எங்களுடைய கடமை. அதனால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதை தோற்கடித்தோம். பெண்களை மதிக்கிற கட்சி ஜனநாயகத்தில் நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு கட்சி தான் பெண்களுக்கு எதிரான கட்சி, அந்த கட்சி தான் பாஜக. Modi, he is a terrorist, and he won't believe in equality. His party won't believe in equality and justice. தீவிரவாதிகளுடைய ஊடுருவ தடுக்கக்கூடிய மோடி, தீவிரவாதிகள் வந்தா பதிலடி கொடுக்கக்கூடிய மோடியை இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே நம்முடைய மண்ணில் தீவிரவாதி கூப்பிடுறார். அதனால ஸ்டாலின் அவர்களே, திரு மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய கருத்துக்கு உடன்படுறீங்களா? வாட்சிக்கு பில்லு கேட்டோம், கடைசி வரைக்கும் கொடுக்காம அந்த மளிகை கடையில் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல, உளுந்தம்பருப்பு, பாசி பருப்பு, பட்டாணி பருப்புன்னு அது மாதிரி ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதுதான் வவுச்சர்னு கொடுத்தாரு. என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, சாப்பாட்டு காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து வாங்குறாரு. இதெல்லாம் சொந்தெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேட்குறாரு. அண்ணாமலை 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 5 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 10 லட்சம் கோடி வச்சிருக்காரு. இது டிஎம்கேனுடைய காலகாலத்து டெக்னிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தேர்தலில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எம்பிசி பிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு, கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடைக்க வருமான வரம்பு அளவை உயர்த்த வேண்டும் என்று முதலில் மனு கொடுத்த ஒரே எம்பி திருமாவளவன் மன்மோகன் சிங்கை பார்த்து அந்த வரம்பு உயர்த்தப்பட்டு இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் பயன்பெறுகிறார்கள். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு பாதிப்பா அவங்களுக்கு பாதிப்பா? விஜய்க்கு தான் பாதிப்பு. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பெருசா அரசியல்ல ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. தமிழ்நாடு ஒருபோதும் தலை வணங்காது. சிறந்த கல்விக்கு தமிழ்நாடு தான், மருத்துவத்துக்கு தமிழ்நாடு தான், தொழில் முதலீட்டுக்கு தமிழ்நாடு தான், சட்டம் ஒழுங்குக்கு தமிழ்நாடு தான், அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் தமிழ்நாடு தான்.